தஞ்சை பெரிய கோவிலில் 1000 கிலோ சாதம், 500 கிலோ காய்கறிகள் மற்றும் பழ வகைகளால் பெருவுடையாருக்கு சிறப்பு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகரன். விவரங்களை பதிவு செய்ய. உலக புகழ் பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவில் ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம் மிக சிறப்பாக நடக்கும். அதாவது கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த அன்னாபிஷேகத்தில் கலந்துக்குவாங்க. இதுல முக்கியமா பக்தர்களால் வழங்கப்படுற அரிசியால கிட்டத்தட்ட 1000 கிலோ அரிசியால இப்ப அதாவது காலையில 8 மணியிலிருந்து சாதம் வடித்து அதை அந்த லிங்கம் 6 அடி உயரம் உள்ள லிங்கம் முழுக்க சாதத்தால இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த காய்கறிகள் கேரட், பீட்ரூட் உள்ளிட்ட அனைத்து காய்கறிகள், அனைத்து கீரைகளாலும் 500 கிலோ காய்கறிகள் சிறப்பு அலங்காரம் அந்த லிங்க திருமணி சுத்தி அந்த காய்கறிகளால் சிறப்பு அலங்காரம் செஞ்சிருவாங்க. அன்னைக்கு தீபாராதனைக்கு நடந்து வெகு சிறப்பாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று இந்த சாமி தரிசனம் செய்யறாங்க. அதாவது அன்னாபிஷேகத்தை பார்த்தா இந்த உணவு பஞ்சம், பசி, பட்டினி ஏற்படாது என்பது ஐதீகம். இதனால தஞ்சாவூர் பெரிய கோயில்ல அன்னாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இப்ப பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனை, அதாவது சிவபெருமானை அன்னத்தால் அபிஷேகம் அலங்கரிக்கப்பட்ட சிவபெருமானை நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டு வராங்க. தகவல்களுக்கு நன்றி ராஜசேகர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.